ஓகே கைஸ், ஒரு டைம்ல இந்தியன் டீம் எப்படி இருக்கும் தெரியுமா? வேர்ல்ட் கப்னா விளையாடும் போது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, டீமாவே விளையாட மாட்டாங்க. ஓகேப்பா, விராட் கோலி செஞ்சுரி போட்டானா, ரோஹித் சர்மா இத்தனை செஞ்சுரி போட்டிருக்கானா, அந்த மாதிரி தான் கால்குலேட்டே பண்ணுவாங்க. மேட்ச் ஜெயிச்சமான்னு பார்க்க மாட்டாங்க, விராட் கோலி இந்த மேட்ச்ல இந்த செஞ்சுரி போட்டான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட போன வருஷம் ஜான்வரியில இருந்து நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம எல்லா பிளேயர்ஸும் வந்து டீமா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. டீமா விளையாண்டனால தான் நமக்கு இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் டிராஃபியை அடிக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க நல்லா பண்ணாங்க இவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்லவே முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இண்டிவிஜுவலான பெர்ஃபார்மன்ஸை வந்து ரேங்க் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோல இருக்கு. 10ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறேன். அதாவது இப்போ பும்ராவோ யாரோ ஒருத்தர் வந்து ஓகே இந்த மேட்ச்ல செமையா போட்டான்பா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு, இவன் போட்ட பவுலிங் நல்லா இருக்கு, இல்ல இவன் பிடிச்ச இந்த அடிச்ச ரன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நான் ரேங்க் பண்ண போறேன். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு 10ல இருந்து 1 வரை, லீஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வரை நான் கொண்டு போறேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இல்ல ப்ரோ இவங்க தான் ரேங்க் 1ல இருக்கணும், இவங்க தான் ரேங்க் 2ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, ஆனா இந்த ரேங்கிங் ஃபுல்லாவே எனக்கு பர்சனலா எது பிடிச்சிருக்கோ அதுதான், சுத்தமா ஃபுல்லாவே எனக்கு எது பர்சனலா பிடிச்சிருக்கோ அதுதான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து வேற எதுவுமே இல்லை இவங்க தான் கரெக்டா விளையாண்டாங்க அப்படிலாம் இல்லை, எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுச்சோ அதுதான் நான் அந்த வீடியோல ஃபுல்லா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. ஓகே, ஸோ நம்பர் ரேங்க் 10 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஃபைனல் எடுத்து அந்த 3 விக்கெட் தான், 3 for 18 அதுதான் நான் வச்சிருக்கேன் ரேங்க் 10ல. என்ன ப்ரோ இது ரேங்க் 10ல கொண்டு வந்துருக்கீங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஃபைனல்ல வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்கு, நிறைய பேர் வந்து ஃபைனல்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஹர்திக் பாண்டியா பெரிய விஷயம் என்ன பண்ணான்னா அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட்டை தூக்குறது தான் ரொம்ப பெரிய இது. அதனாலே நான் வந்து இந்த ஹர்திக் பாண்டியா பண்ண இந்த இதை வந்து இதில் வச்சிருக்கேன். ஹர்திக் பாண்டியா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணான். பேட்டிங் கூட பங்களாதேஷோட 50 போட்டான். அது மட்டும் இல்லை, பேட்டிங்கை விட பவுலிங் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக போட்டான். ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரை எப்படி அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா இந்த இதில் பண்ணிட்டு இருந்தான். பட் ஃபைனலில் வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. ஒன்று அந்த சூரியகுமாருக்கு பிடிச்ச கேட்ச், அது வந்து சூரியகுமார் தான் முழுக்க முழுக்க. அது வந்து அவன் விட்டுருந்தா 6 வேர்ல்ட் கப் தோற்றுருப்போம், சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பங்கு இருக்கிறதுனாலே வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்கிறதுனாலே நான் வந்து 10ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து 10ல வந்து ஹர்திக் பாண்டியா போட்ட அந்த 3 விக்கெட் தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட எடுத்தது, நான் 10ல வச்சிருக்கேன். 9th எது ரேங்க் 9ல எது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியகுமார் வந்து ஆப்கானிஸ்தானோட அடிச்சான் ஒரு 50 ரன்ஸ், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரேங்க் 9ல வரும். அந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து பாலுக்கு பால் விளையாண்டுட்டு இருப்பான், கிட்டத்தட்ட பாலுக்கு பால் விளையாண்டுட்டு இருப்பான். ரோஹித் சர்மா வந்து டக்குன்னு அவுட் ஆயிரும். மற்ற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சொதப்பிட்டு இருப்பாங்க. பட் சூரியகுமார் வந்து கேமே மாத்திட்டான், அசால்ட்டா அவன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். சூரியகுமார் வந்து T20 வேர்ல்ட் கப்ல எல்லாமே பர்ஃபெக்டா தான் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஆப்கானிஸ்தானோட அடிச்சது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ 9th வச்சிருக்கேன். 8th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேங்க் நம்பர் 8ல எதுனா சூரியகுமார் இங்கிலாண்டோட அடிச்ச அந்த 47. சூரியகுமார் வந்து கிட்டத்தட்ட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். ஆஸ்திரேலியாவோட அடிச்சான், இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும் ஆப்கானிஸ்தானோட அடிச்சான், USA அடிச்சான், எல்லாமே அடிச்சான். பட் எனக்கு இந்த இங்கிலாண்டோட அடிச்சது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி வந்தவன் அவுட் ஆயிட்டான், டாப் லைன்ல ஒரு 6 அடிப்பான் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யும், மொமெண்டம் மாறும். பட் அவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் பொறுமையா தான் விளையாண்டுட்டு இருந்தான் அந்த மேட்ச். ஆனா இவன் வந்தோடனே 6 அடிப்பான் 4 அடிப்பான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஸோ எனக்கு இந்த 47 ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து 8th வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் 7th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th யாருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். USA 4 விக்கெட் எடுத்தது, 4 விக்கெட் எடுத்து வெறும் 9 ரன் தான் கொடுப்பான். எனக்கு இது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து. ஹர்ஷ்தீப்பை வந்து கீழே வச்சதே தப்பு ஃபர்ஸ்ட். பட் எனக்கு ஒரு வழி இல்லை, ஹர்ஷ்தீப் வந்து எல்லா மேட்ச்லயுமே வந்து கன்சிஸ்டன்சியா வந்து 2 விக்கெட் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து எப்படி வைக்கன்னு தெரியல. அதனால நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன், என்னால ஹர்ஷ்தீப்பை வந்து ஸ்பெசிஃபிக்கா வைக்க முடியல. அதனால அவனுக்கு அந்த கிரெடிட் வந்து இந்த இதுல நான் கொடுத்துட்றேன். பட் இந்த USA போட்டது வந்து ரொம்ப சாவேஜா இருந்து வெறும் 4 விக்கெட் எடுத்துட்டு வெறும் 9 ரன் தான் கொடுத்தான். ஸோ எனக்கு இது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் 7th வச்சிருக்கேன். நம்பர் 6th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் ஃபைனல் அடிச்சது, சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்ச அந்த 47. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியே கொஞ்சம் பொறுமையா தான் விளையாண்டுட்டு இருந்தான். ஆனா அக்சர் பட்டேல் அப்படின்னா இல்லை, மரியாதையே கொடுக்கல, ப்ரெஷருக்குலாம். இதுக்கு தான் அக்சர் பட்டேல் டீம்லேயே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவன் பயப்படவே மாட்டான், எதுக்குமே வந்தாலே அடிக்க தான் பார்ப்பான். அவன் வந்து அசால்ட்டா 4 6 அடிச்சான். கிட்டத்தட்ட எல்லா ஸ்பின்னர்லயும் எல்லா பெரிய பவுலர்லயும் எல்லா 3 ஸ்பின்னரோட ஒரு 6 அடிச்சான். ஒரு ஃபாஸ்ட் பாலர் ரபாடா பால்ல ஒரு 6 அடிச்சான், சம்சி பால்ல ஒரு 6 அடிச்சான், மகாராஜ் பால்ல ஒரு 6, மார்க்ரம் பால்ல ஒரு 6, எல்லார் பால்லையும் ஒரு 6 அடிச்சு முடிச்சிட்டான். ஸோ இந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது.
பேட் லக் அந்த ரன் அவுட் ஆனது தான், இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். பட் அந்த ரன் அவுட் ஆனதான் நமக்கு இப்படி ஒரு கிரேசியான ஃபைனல் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் அடிச்ச அந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அதனால நான் 6th வச்சிருக்கேன், ரேங்க் 6ல் இருக்கு. நம்பர் 5க்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், வீடியோக்கு லைக் போடுங்க மறக்காம. நான் டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு இருப்பேன். ஓகே கைஸ், நம்பர் 5th என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் 2 பேர் கொண்டு வந்திருக்கேன், அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். அந்த இங்கிலாண்டோட போட்டது 2 பேரும் 3 விக்கெட் சூப்பரா போட்டாங்க. இங்கிலாண்டை வந்து எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சானுங்க. அதை பண்ணா தெரியுமா, பட்லர் 2022 வேர்ல்ட் கப்ல நம்மள செமிஃபைனல் அடிச்சுட்டு இப்படி பேட் எல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்படி ரேஜோட அப்படி கத்துவான் தெரியுமா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றது. அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவும் அதை பண்ணிட்டானுங்க அந்த இடத்துல. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது பார்க்கும்போது. இங்கிலாந்து அப்படியே திணற விட்டானுங்க, என்ன பண்ணனே தெரியாம அப்படியே முழிச்சானுங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 2019 வேர்ல்ட் கப் அவனுக்கு தான் அடிச்சானுங்க, 2022 T20 வேர்ல்ட் கப் அவனுக்கு தான் அடிச்சானுங்க. அவனுங்க அடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அப்படியே சாட்டிஸ்ஃபையா இருந்தது. அதுவும் அக்சர் பட்டேல் வர்றான் போல்டு தெறிக்கி, அவன் குல்தீப் யாதவ் மாறி மாறி போட்டு 2 பேர் 3 விக்கெட் எடுத்தானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது 5th வச்சிருக்கேன். நம்பர் 4th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட் பாகிஸ்தானோட அடிச்ச அந்த 42 ரன்ஸ். ஒருவேளை பண்ட் அந்த இதுல 42 ரன் அடிக்கலன்னா தோத்துருப்போம் நம்ம பாகிஸ்தானோட. அந்த 42ல இருந்து கொஞ்சம் ரன் அவன் கம்மியா அடிச்சிருந்தா கூட நம்ம தோத்துருப்போம். அந்த மேட்ச்ல 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தைரியமா ஆடினாங்க. 2 பேர் தான் எனக்கு பார்க்கும் போது அப்படிதான் தெரிஞ்சு. ஒன்னு யாருன்னா ரிஷப் பண்ட், இன்னொன்னு ஹர்ஷ்தீப் சிங். அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா மத்த எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அந்த எல்லாருமே வந்து ஒரு மாதிரி திணறி அவுட் ஆனாங்க. பண்ட் அடிக்கிற ஷாட்லாம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்படிதான் அடிச்சுட்டு இருந்தான். வர்ற பால் எல்லாம் தூக்கி எங்கேயோ விட்டுறான். ஆனா எப்படி ஒரு ரன்னை கொண்டு வந்துடுறான். இதுக்குதான் நான் வந்து பண்ட் வந்து வச்சிருக்கேன். அவனோட காக்கினஸ் தான் வந்து அவனுடைய பிளஸ் பாயிண்ட். அவன்கிட்ட ஏதோ ஒரு லக் இருக்கு. ஐ டோன்ட் நோ, ஹி ஹேஸ் சம் லக் வித் ஹிம். அவன் வந்தாலே ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று கிடைச்சது, வேர்ல்ட் கப் ஏதோ அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல, லக்குன்னு நான் சொல்லலை, ஒரு சொல்றேன் சும்மா. ஸோ அந்த மேட்ச் மட்டும், அந்த 42 மட்டும் இல்லை, அந்த டேல அவன் பெர்ஃபார்ம் பண்ணதும் சூப்பராக இருக்கும். 2 கேட்ச் வேறு எடுப்பான், ரொம்ப கஷ்டமான கேட்ச் தான் அது, ஓடி போய் பிடிக்கிற மாதிரி. அந்த இஃப்திகார் ஃபக்கர் ஜமான் கேட்ச்லாம், இஃப்திகாரா ஃபக்கர் ஜமானா, ஆமாம் 2 பேர் கேட்ச் வந்து செமையா இருக்கும். அதெல்லாம் வந்து அசால்ட்டாக பிடிப்பான். அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் வந்து லாஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுப்பான். அதுவும் அவன் கேட்ச் பிடிச்சிட்டு அப்பீல் பண்ணுவான், அது அவுட்டுன்னு அம்பையர் கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்க ரிவ்யூ எடுப்பானுங்க, திருப்பி அம்பையர் செக் பண்ணுவார். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து அவன் தான் ரொம்ப அட்டென்டிவாக இருந்தான், அவனும் பும்ராவும் தான். ஸோ எனக்கு வந்து பண்ட் அடிச்சு அந்த 42 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த மேட்ச் ஜெயிக்க வச்சதுக்கு இதான் காரணம். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்து. ஸோ 42 வந்து 4th வச்சிருக்கேன். நம்பர் 3 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி அடிச்சு அந்த 76 ரன்ஸ், ஃபைனல்ல அடிச்சு அந்த 76. ஃபார்முக்கு வரல நாங்கள் விராட் கோலி வந்து அடிச்சிட்டான். எப்படி 2011 வந்து டோனி வந்து 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா, டோனி வந்து சுத்தமா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. வந்தாரு, அவுட் ஆயிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் எந்த ஒரே ஒரு மேட்ச்ல தான் நல்லா ஆடுவாரு, இங்கிலாந்து மேட்ச் நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல மட்டும் 36 ரன் அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் எதுவுமே ஒரு சூப்பர் நல்லாவே விளையாடல, அவருக்கு ஒழுங்கா வரல. பட் ஆனா ஃபைனல்ல வந்து அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாரு. அதே தான் விராட் கோலியும் பண்ணான். கிட்டத்தட்ட விராட் கோலி தான் USA பிச்சா. விராட் கோலியால எந்த பிச்சில் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பார்த்தா, விராட் கோலிக்கு எதுவுமே ஓடல இந்த சீசன்ல. ரொம்ப நைட் மேர் மாதிரி தான் இருந்தது வேர்ல்ட் கப்பு. பட் ஃபைனல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட நம்ம சோக்கார நிலைமையில தான் இருந்தோம். ரோஹித் சர்மாவும் தான் அவுட் ஆயிட்டான், ரிஷப் பண்டும் தான் அவுட் ஆயிட்டான், சூரியகுமாரும் தான் அவுட் ஆயிட்டான். கோலி நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கோலி நிக்காட்டி அக்சர் பட்டேல் அந்த 4 6 அடிச்சிருக்க மாட்டான். கோலி நின்ன தைரியத்துல தான் அக்சர் பட்டேல் வந்து தைரியமா அந்த 4 6 அடிச்சான். ஸோ கோலி அந்த பொறுமையா நின்று அந்த 76 அடிச்சனாலதான் ஐ திங்க் இட்ஸ் ஹேப்பன். எனக்கு அப்படிதான் தோணுது. கோலி அந்த நின்ன தைரியம், அதான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன் அவன் இருக்கிறான் அப்படின்ற தைரியத்துல தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ எனக்கு இது அடிச்சது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஸோ 76 நான் வந்து 3rd வச்சிருக்கேன். நம்பர் 2 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபேவரட்டானது இது ரோஹித் சர்மா அடிச்ச அந்த 92. எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ். இது அப்படியே இந்த ஆஸ்திரேலியா எப்படி, ஏதாவது இந்தியாவுக்கு அடுத்தது வந்து எனக்கு ஆஸ்திரேலியா தான் ரொம்ப பிடிக்கும். நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்காதுன்னு எனக்கு இல்லை, எனக்கு இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் பிடிக்கும். ஆனா அந்த போன வேர்ல்ட் கப் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப இதாகிட்டு எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி எது ரொம்ப ஹார்ன் பண்ணிருச்சுன்னா, ஃபேன்ஸ் தான், நம்ம ஃபேன்ஸ் தான். பேட் கமிங்ஸ் அவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க தெரியுமா. அதாவது ரிக்கி பாண்டியன் அவ்வளோ கப் அடிச்சிருக்கான், அவனுக்கே வந்து அவ்வளோ பில்டப் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கண்ட்ரி பீப்புள்ஸே அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஓகே அவர் ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னு விட்டுறாங்க.
ஆனா அவங்க கண்ட்ரி பீப்புள்ஸே வந்து பேட் கமிங்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஏன் எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்துட்டு ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்கன்னு தெரியல. பேட் கமிங்ஸ் நம்மள வந்து இங்க அடிச்சான், அந்த மீம்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, சைலண்ட் பண்ணிட்டான், அதெல்லாம் கூலா தான் இருந்துச்சு, பேடாஸா இருந்துச்சு உண்மையிலே. ஆனா அது எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இவனுங்களே வந்து சொல்லிடுவாங்க, ஆஸ்திரேலியா லாஃபிங் வித் 6 வேர்ல்ட் கப்ஸ் இன் கார்னர் அப்படின்னு போடுவானுங்க. என்னடா பேசுறீங்க, இந்தியன் தானடா நீங்க எல்லாம், எத்தனை வாட்டர் ஒரு ஹைப் ஏத்தீங்க. ஒரு புரியுது, ஒரு நல்லா தான் இருக்கு, நல்ல எடிட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப வந்து கமிங்ஸை கொண்டாடிட்டாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரோஹித் சர்மா மைண்ட் எல்லாம் கண்டிப்பா அந்த இது இருந்திருக்கும், அந்த ரிவெஞ்ச் மென்டாலிட்டி இருக்கும். பார்க்க வந்து வெளியே காமிக்க மாட்டான் ரோஹித் சர்மா, கூலா தான் இருப்பான், பட் அவன் அடிக்கிறதுல தெரிஞ்சிச்சு நமக்கு. ஒருத்தனையும் விடலையே, ஸ்டார்க்கு வந்தான் பேண்ட் எல்லாம் கெட்டிட்டு என்ன மாதிரி வாடாம உம்மோட அட்டி அவன் ஓவர்ல. அதுக்கப்புறம் கமிங்ஸ் வருவான், நான் பெரிய புளுத்தி அப்படின்னு வரும், அவன் பால்ல சப்புன்னு அரைவான், அடிக்க மாட்டான், அரைவான் அப்படியே கமிங்ஸை. அரைஞ்ச அறையில 100 மீட்டர்ல போய் விடும், மேல போய் அந்த இதுல விடும், ஸ்டேடியம் டாப்ல போய் விடும். அதுக்கப்புறம் ஜாம்பா போடும், அவன் ஓவர்ல அடி, ஸ்டாயினஸ் போடும், அவன் ஓவர்ல ஏதோ டென்னிஸ் ஷாட் மாதிரி ஏதோ அடிப்பான். அப்பா, எப்படி அவங்களை வந்து வெளியே அனுப்பணுமோ அப்படி வெளியே அனுப்பினான் ரோஹித் சர்மா. ஆப்கானிஸ்தான் அடிப்பானுங்க அவனுங்களை, நைட் மேர். ஐயோ ஆப்கானிஸ்தான் ஈஸியா அடிச்சிடலாமே அப்படின்னு வந்தோம். அதாவது கிட்டத்தட்ட இன்டர்வியூல எல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பேட் கமிங்ஸ் கேட்பாங்க யார் செலக்ட் ஆவா சார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா செலக்ட் ஆவாங்க, மீதி டீம் வந்து யாரை வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்குலாம் பார்க்கும்போது அப்படி எரிஞ்சிச்சு, ஏதாவது பண்ணியா அவனை நம்ம டீம் வந்து அப்படின்றது. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பண்ணானுங்க அந்த மேட்ச், காலையில இருந்து பார்க்கும்போது எனக்கு ஜாலியா இருந்த அப்படி ஆப்கானிஸ்தான் அதை பண்ணும்போது. இப்போ வந்து பேனிக் யாருக்கு இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான். இப்ப நம்ம வந்து இந்தியாட்ட தோத்துட்டு ஆப்கானிஸ்தானோட மோதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, அப்பா ஆப்கானிஸ்தான் தான்ப்பா நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். பட் அவனுக்கு ஆப்கானிஸ்தான் தோத்துட்டு இந்தியாவை ஃபேஸ் பண்ண வரானுங்க, அது பெரிய டார்கெட். அதுவும் நம்ம இந்தியன் வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க, நாக் அவுட்ல கூட திணறுவானுங்க. அது வந்து ஒரு குரூப் ஸ்டேஜ் மாதிரி தானே இந்த சூப்பர் 8 வந்து, அதுல வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சு வெளியே தள்ளினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த ரோஹித் சர்மா அடிச்சா அந்த 92, ரோஹித் சர்மா 100 போட்டுருந்தா கூட நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், அந்த 92 அடிச்சது தான் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அடிச்சு ஆஸ்திரேலியா வெளியே தள்ளினதுனால நான் இது வந்து செகண்ட் வச்சிருக்கேன் இந்த இது. ஓகே, ஸோ நம்பர் 1 எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பும்ரா 3 விக்கெட் வெர்சஸ் பாகிஸ்தான். பும்ரா பண்ட்டு பேட்டிங்ல பார்த்துட்டான். பும்ரா வந்து மேட்சே மாத்திட்டான். பண்ட்டு என்னதான் வந்து 42 அடிச்சாலும் நான் வந்து உண்மையிலே பாகிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்க தான் நினைச்சேன். எப்படி நினைச்சேன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் தான் நல்லா விளையாண்டாங்க. 2021 நம்மள அடிப்பானுங்க தெரியும்ல பாகிஸ்தான், நாட் அவுட் 152 நாட் அவுட், பாபர் அசமும் ரிஸ்வானும் அவுட் ஆகாமலே வின் பண்ணிடுவானுங்க, நம்மளை டாமினேட் பண்ணிடுவானுங்க. அது ஒன்று, பாகிஸ்தான் நல்லா விளையாண்டானுங்க. அடுத்து 2022 மெல்போர்ன்ல நடந்திருக்கு, எல்லாரும் மறக்க மாட்டீங்க, தீபாவளி அன்னைக்கு நடந்துச்சு, விராட் கோலி 82 அடிப்பான். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தான் வின் பண்ணாங்க, விராட் கோலிட்ட தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டாங்க, பட் விராட் கோலிட்ட அன்னைக்கு தோத்துட்டாங்க, அதுதான் மேட்டர். பட் பாகிஸ்தான் அந்த மேட்ச் நல்லா தான் விளையாண்டாங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் இதுக்கோ சோக் ஆகிட்டே இருந்தாங்க. பட் விராட் கோலி வந்து நைட் மேர் கொடுத்துட்டு போயிட்டான் பாகிஸ்தானுக்கு. ஸோ 2 கம்பேர் பண்ணும்போது நான் யோசிச்சேன், உண்மையிலே பாகிஸ்தான் தான் நல்லா விளையாண்டுருக்கானுங்க, ஏதோ ஒரு இதில் விராட் கோலி அடிச்சுட்டான் அன்னைக்கு, காப்பாத்திட்டான் நம்மள அப்படின்னு நினைச்சோம். பட் இந்த வேர்ல்ட் கப் போகும்போது உண்மையிலே பாகிஸ்தான் தான் நல்லா விளையாண்டானுங்க, பவுலிங் தான் சூப்பரா போட்டானுங்க, ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. முகமது அமீர் வச்சிருக்கானுங்க, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, ஷாஹின் ஷா அஃப்ரிடி, இந்த மாதிரி 4 பேசரை வச்சுட்டு வெறும் 119 தான் அடிச்சோம். நான் உண்மையில கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஓகே பாகிஸ்தான் தான் 2 வருஷம் நல்லா விளையாண்டுருக்கானுங்க, இவனுங்க தான் ஜெயிக்க போறானுங்கன்னு நினைச்சேன். பார்த்தா பும்ரா மேட்சே மாத்திட்டான். மேட்சை மாத்தினதே பும்ரா தான் அன்னைக்கு. பும்ராக்கு என்ன பிரைஸ் கொடுக்கன்னே தெரியல இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா. போன வேர்ல்ட் கப்ல ஷமி எப்படி இருந்தானோ, அப்ப ஷமி விட்டாலே விக்கெட் எடுத்துருவான், இந்த ஓவர் ஷமி போட விடுங்க விக்கெட் எடுத்துருவான் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த வாட்டி பும்ராக்கு இருக்கு. பும்ரா இருக்கான்ப்பா, லாஸ்ட் ஓவர் அடிச்சுக்கிட முடியாது, இப்படிதான் இருந்துச்சு எனக்கு. 19th ஓவர் எப்படியும் பும்ரா தானே போடுவான், அவன் பார்த்துக்கிடுவான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பும்ரா ஒரு ஆளா ஆயிட்டான் எங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா போட்ட அந்த 3 விக்கெட் வந்து பேடாஸான ஒரு இது பாகிஸ்தானோட போட்டது. ஸோ இதை தான் நம்பர் 1ல வச்சிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்லை இவங்க தான் ரேங்கிங்ல இதுல வரணும் அப்படி வரணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you in the video guys, and remember it, always be on top. Cheers.